ஓகே. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெரிய ஆசை என்னன்னா, ப்ரொடக்டிவிட்டியா இருக்கணும். நான் வந்து ஒரு நாள எப்படியாச்சும் ப்ரொடக்டிவா கொண்டு போயிரணும். அத வந்து எப்படியாவது வேல்யூபிளா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சுட்டே இருப்போம். நான் நெனச்சுட்டே இருப்பேன். அந்த விஷயத்துல அந்த ப்ரொடக்டிவிட்டிய கில் பண்ற மாரிக்க எந்த விஷயம்லாம் என்ன ட்ரிகர் பண்ணுச்சு? எந்த விஷயம்லாம் என்னைய வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டி டேவா இல்லாம, அந்த டேவ வந்து ஒரு கிளம்ப்சியா கொண்டு போய் கேவலமா முடியாததுக்கு கொண்டு போச்சுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொக்ரஸ்டினேஷன். நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 1 மணி நேரம் கழிச்சு பண்ணலாம், 1 மணி நேரம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்றப்ப, காலையில முடிக்க வேண்டிய ஒரு வேலைய நான் ஈவினிங் கொண்டு வந்துருவேன். நான் ஆப்வியஸ்லி நானே ஒத்துக்கிறேன். காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு நான் எக்சர்சைஸ் பண்ணணும்னு நினைப்பேன். பட் அது கொஞ்சம் லேட் ஆகி 10:00 தான் நான் வந்து அத பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி பண்ண ஸ்டார்ட் ஆனேன் அப்படின்னா, அந்த ஒரு டைம் லைன்ல என்ன ப்ரோ பண்ணேன் அப்படின்னு கேட்டா, ஜஸ்ட் படுத்து கிடப்பேன். அவ்வளவுதான். இதத்தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கணும். ப்ரொக்ரஸ்டினேஷன் அந்த ஒரு விஷயம் என்னோட ப்ரொடக்டிவிட்டிய அழிச்சிச்சு. செகண்ட் ஒன் மல்டி டாஸ்கிங். ஒரே நேரத்துல நான் இவ்ளோ வேலையும் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறது. ஒரே நேரத்துல வந்து நான் இப்ப வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். ஐ மீன் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதே டைம்ல உட்காந்து நான் வந்து ஒரு தம்ப்நெயில் போட்டுட்டு இருப்பேன். அதே நேரத்துல வந்து டிஸ்கிரிப்ஷனும் எழுதிட்டு இருப்பேன். அந்த மல்டி டாஸ்கிங் பண்ணோம் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல தப்பா நடக்க போகுது. தப்பு நடந்துச்சு அப்படின்னா, இட் வில் பி பிக் மிஸ்டேக். அதுவும் தெரியாம இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் வீடியோ எடிட் பண்ணி முடிக்கணும். ஒரு தம்ப்நெயில் முடிக்கணும் அப்படின்னு அப்படி வச்சு போனா கூட ஓகே. அதை விட்டுட்டு ஒரே நேரத்துல எல்லாமே பண்ணோம் அப்படின்னா, அது கண்டிப்பா சம்டைம்ஸ் அது வந்து நிறைய பேருக்கு நல்லதா முடிஞ்சிருக்கு. சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு அது கெட்டதா முடிஞ்சிருக்கு. பட் எனக்கு அது மோஸ்ட்டாவே கெட்டதா முடிஞ்சிருக்கு. தேர்ட் ஒன் ஓவர் கமிட்டிங். இப்போ வந்து நான் இப்போ இந்த நாள் ஃபுல்லா நான் என்ன பண்ண போறேன்றத ஒரு முதல் நாள் நைட்டு உட்காந்து ஒரு டைம் டேபிள் போடுவேன். டூ டூ லிஸ்ட் நானும் போடுவேன். அந்த டைம்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ற மாணிக்க ஒரு நேரம் கூட சின்ன சின்ன கேப் ஒரே ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் தான் பிரேக் விட்டுருப்பேன். அப்புறம் எல்லாமே எனக்கு கரெக்ட்டா ஃபாலோ பண்ற மாணிக்க நெறைய திங்க்ஸ நானே திணிச்சுக்குவேன். கோர்ஸ் படிக்கணும், அந்த கோர்ஸ் படிக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கணும் நானே திணிச்சுக்குவேன். ஓகே இதெல்லாம் ஓவர் கமிட்டிங். நமக்கு எது தேவையோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கில் டெவலப் பண்ணா ஒரு 2 விஷயத்த இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில் டெவலப் பண்ணணும்னா வீடியோ எடிட்டிங். செகண்ட் ஒன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி கத்துட்டு இருக்கேன். யா இந்த 2 விஷயம் எடுக்கலாம். ஏன்னா பிகாஸ் அந்த 2 விஷயத்துக்கு தான் அது நமக்கு டைம் இருக்கும். அதுக்கு முன்னாடின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோ எடுக்கணும், இந்த கண்டென்ட் எழுதணும், அதுக்கப்புறம் காலேஜுக்கு படிக்கணும், அதுக்கப்புறம் அதுல வந்து செமஸ்டர் எக்ஸாம், அரியர் எக்ஸாம்ஸ் அதுக்கும் படிக்கணும், அதுல அசைன்மெண்ட் குடுப்பாங்க அதுக்கும் படிக்கணும். இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. அதையும் தாண்டி இத 2 கோர்ஸ் வேற எடுத்திருக்கேன். இந்த வீடியோ எடிட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சேன். இதையும் தாண்டி டைம் இருக்கு அப்படின்றதுக்காக நான் உடனே ஓவரா இது இன்னும் 2 கோர்ஸ், இன்னும் 2 ஜிம் அப்படின்னு போட்டு கமிட் ஆயிட்டே இருந்தேன் அப்படின்னா, அது தப்பு. ஓவர் கமிட்டிங் கூடாது. இந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். என்ன ப்ரோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அப்படிலாம் பண்ணல அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் அப்படிதான் சொல்றேன். பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஒரு விஷயம் ஐ மீன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா, அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஒரு அசைன்மென்ட் பண்ணணும்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஒரு ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா, அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு தப்பு இல்ல. ஐ மீன் அது இருக்குன்னு நினைக்கிறது தப்பு இல்ல. பட் சம்டைம்ஸ் அது பெர்ஃபெக்ட்டா முடியலாட்டியும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அது பெர்ஃபெக்ட்டா தான் முடிப்பேன். அது ரொம்ப இதா தான் முடிப்பேன். எக்ஸாம்பிள் அசைன்மென்ட்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு சின்ன வயசுல ஐ மீன் ஒரு 5த் ஸ்டாண்டர்ட், 6த் ஸ்டாண்டர்ட்லாம் அப்ப கஷ்டப்பட்டு ஒரு பெருசா பெர்ஃபெக்ட்டா என்ன பண்ணுவோம்? ஒரு அசைன்மென்ட்லாம் எழுதிட்டு போவோம். எழுதிட்டு அதுல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் கூட கொண்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு ரிஸ்க் எடுத்து, ஒரு கோடு போட்டு, ஸ்கெட்ச் எடுத்து அப்படின்லாம் ஒரு ரொம்ப டெக்கரேட் பண்ணி தான் போவோம். பட் அங்க பார்த்தோம் அப்படின்னா, மேம் வந்து இப்படி ஓரமா வச்சுருவாங்க. ஓகே. இந்த மாரி இடத்துல நான் எதுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு, அவ்வளோ நைட் நேரத்துல ஒரு 10:00, 11:00 கஷ்டப்பட்டு அங்க போயி எல்லாமே வாங்கிட்டு வந்து இந்த மாரி ஏன் நான் கஷ்டப்படணும்? ஸோ, நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லா இடத்துலயும் இப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே, பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் தப்பு இல்ல. அது தப்புன்னு நான் சொல்லல. எல்லா இடத்துலயும் அது வந்து ஒரு டைம் கன்சியூமிங்கா தான் நான் பார்க்குறேன். ஓகே, பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு தான் பண்றோம். அந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுச்சுனா யூ ஷுட் அக்செப்ட் இட். ஓகே, அத விட்டுப்புட்டு ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணி நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு. ஓகே, பெர்ஃபெக்ட்டான்றது ஒரு அவங்கள பொறுத்தளவு ஒரு பெர்ஸ்பெக்டிவான பாயிண்ட்ல இருக்கும். நம்மள பொறுத்தளவு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். ஸோ, அத தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நோ பவுண்டரிஸ். அது எப்படி என்னோட ப்ரொடக்டிவிட்டிய அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, பவுண்டரிஸே இல்லாம ஒரு விஷயத்த நான் செட் பண்ணிட்டேன். இந்த 1 மணி நேரம் வந்து நான் ஒரு சப்ஜெக்ட் படிக்க போறேன் நான் முடிவு பண்ணிட்டேன். முந்தின நாள் நைட்டு. ஸோ அந்த டைம்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து எவ்வளோ படிக்கணும் அப்படின்ற ஒரு பவுண்டரி செட் பண்ணல. நான் எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கேன். இது நெறைய இடத்துல நம்ம நடக்கிற விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பவுண்டரி செட் பண்ணணும். ஏன் ப்ரோ பவுண்டரி அப்படின்னா என்ன சொல்றோம்னா, இப்ப நான் சப்ஜெக்ட் எடுத்து படிக்க நான் முடிவு பண்ணேன். பட் அந்த 1 மணி நேரத்துல நான் ஃபுல் சப்ஜெக்ட் முடிக்க முடியுமான்னு கேட்டா நோ. ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஒரு யூனிட் கண்டிப்பா முடிக்கணும்னு வச்சோம்னா கண்டிப்பா முடிச்சுக்கலாம். ஒரு யூனிட்ல இவ்வளவு முடிக்கணும் அப்படின்னு வச்சா முடிச்சுக்கலாம். பட்
1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வேற வேலை பார்க்க போறேன். அந்த இடத்துல என்ன அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு சப்ஜெக்ட்ன்னு சொல்லியிருந்தேன். அந்த சப்ஜெக்ட்ட நான் முடிக்காம விட்டுட்டேனேன்ற ஒரு கில்ட் ஃபீல் எனக்கு வந்துட்டே இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம அச்சீவ் பண்ண கோல அச்சீவ் பண்ணலையே அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் நமக்கு குறைஞ்சிட்டே போகும். ஸோ இந்த விஷயம் அப்படின்னா, ஐ மீன் இந்த ஒரு 5 திங்ஸ் வந்து நம்மளோட ப்ரொடக்டிவ் டேவ ரொம்பவுமே டவுன் ஆகுது. அது உங்க ப்ரொடக்டிவா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் இந்த விஷயங்கள். ஓகே, இத ட்ரை டு சேஞ்ச் இட் அண்ட் பி ப்ரொடக்டிவ். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.